ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் ரெயின்பீ க்ரீன் ஃபார்ம்ஸ். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சீட்லிங் ட்ரேயில் சீட்ஸ் போட்டு ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் அது நல்ல க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ அந்த க்ரோத்தான சீட்லிங்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம வெர்டிக்கல் டவருக்கு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் வந்து அந்த ஸ்பினாச்சுக்கு கொடுக்கல. இனிமேல் அடுத்த ஒரு 10 டேஸ்க்கு நாங்கள் வாட்டர் சால்யூபிள் நியூட்ரிஷன்ஸ் ஆட்டோமேஷன் மூலிமா நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது எல்லாமே இந்த வெர்டிக்கல் டவரில் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி அந்த ப்ராசஸை பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கான அப்டேட்டை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி. ஸோ எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்காக நாங்கள் கீரையை தேர்ந்தெடுத்தோங்கிறதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்டு. கீரையோட அவசியம் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லைனா நம்ம தெரிஞ்சும் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் இருந்திருக்கலாம். கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. அயன், கால்சியம், அது போக மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லக்கூடிய சின்ன சின்ன சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம ஒரு சைல்டுக்கோ ஒரு வளர்கிற கிட்டுக்கோ கொடுத்தோன்னா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களோட ஹெல்த் நல்லாயிருக்கும், அவங்களோட பிரெயின் ஷார்ப்னஸ் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே கீரை யூஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் கீரையை சூஸ் பண்ணி வளர்ந்து வர்ற பிள்ளைங்களுக்கும் சரி, வயதானவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கணுங்கிற ஒரு மெயின் தாட்டில் தான் இந்த ஜேர்னியை நாங்கள் ஆரம்பித்தது. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் கட்டத்தில் தான் நாங்கள் இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த கீரையில் உள்ள சத்துக்கள் அது என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குதுங்கிறத நம்ம இன்னும் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் ஒரு ஹெட்ஸ்அப் வீடியோ தான் இது. 15 டேஸ் முடிஞ்சு அந்த கீரைகள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம டவரில் இப்போ வைக்கிறோம். இதுக்கப்புறம் இன்னொரு 10 டேஸ்க்கு அப்புறம் அந்த கீரை நல்லா வளர்ந்து அதோட டெண்டர்னஸ் குறையாமல் கரெக்டாக ஒரு 25 டேஸில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ஹார்வெஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு அதை நல்ல முறையில் குக் பண்ணி கொடுக்குறப்போ அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அதோட சத்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் ஆனால் ஒரு பேரண்ட்டாகவோ ஒரு கைடராகவோ அவங்களுக்கு நம்ம இருந்து அதோட சத்துக்களை சொல்ல முடியும். ஸோ இனி எத்தனை கொரோனாஸ் வந்தாலும் நம்மளோட இம்யூனிட்டியை நம்ம தான் பார்த்துக்கிடணும். ஸோ இனிமேல் வரக்கூடிய ஃப்யூச்சர் டிசீஸாக இருக்கட்டும், எனி பேண்டமிக்காக கூட இருக்கட்டும், நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஒரு பார்ட்டு தான் கீரை. ஸோ எல்லோரும் கீரை எடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஸோ எங்களோட அப்டேட்ஸும் ஃபர்தராக நாங்கள் இதை பற்றி நிறைய கொடுப்போம், நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம் வீடியோஸாக. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ எல்லோரும் ஹெல்த்தியாக இருப்போம். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டினியூஸாக எங்களோட வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.